Hello everyone, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல எல்லாருக்கும் ஃபேவரட்டான மசாலா சுண்டல் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ மசாலா சுண்டல் செய்யறதுக்காக நான் பச்சை பட்டாணி காய்ந்த பச்சை பட்டாணி 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சிருந்திருக்கேன். இப்போ நல்லாவே ஊறி இருக்கு. இப்போ நம்ம இத வேக வச்சிடலாம். வேக வைக்கிறதுக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள், கொஞ்சமா மஞ்சள் தூள். இப்போ சுண்டலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இவ்வளோதான் இதுக்கு தேவையான மசாலா. நம்ம இது கூட தண்ணி சேர்த்து, அதாவது ஃபுல்லாக பட்டாணி மூழ்கிற அளவு தண்ணி இருந்தால் போதும். நீங்கள் இதுக்கு டம்ளர் கணக்கு அளவெல்லாம் வேண்டியதில்லை. மூழ்கி கொஞ்சம் மேலே நின்னா கரெக்டாக இருக்கும். வெந்து அதை நம்ம உடச்சி விடும்போது கொல கொலன்னு ஆயிரும். இப்போது நல்லா கலக்கி விட்டுட்டு 8 விசில் வச்சு குக் பண்ணிடலாம். இதை இந்த அளவு தண்ணி இருந்தாலே போதும், ரொம்ப கரெக்டாக இருக்கும். வெந்து வரும்போது பட்டாணி முழுசாக இருக்கும். நம்ம லைட்டாக ஸ்மாஷ் பண்ணி விடணும். இப்போ இது 8 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். 8 விசிலுக்கு வேக வச்சதுக்கப்புறமா பாருங்கள், கேமராலெல்லாம் ஆவி அடிக்குது. 8 விசிலுக்கு வேக வச்சதுக்கப்புறமா இப்படி இருக்குது. பட்டாணி எல்லாமே நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு. இப்போ நம்ம பருப்பு மத்து வச்சு லைட்டாக ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கலாம். இப்படி ஸ்மாஷ் பண்ணும்போது நமக்கு கிரேவி கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும் பட்டாணி. பாருங்கள், இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு மசாலா சுண்டல் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். அசம்பிள் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக கேரட், அதுக்கப்புறமா கொத்தமல்லி இலை, கூடவே கொஞ்சமாக வெங்காயம், அதுக்கப்புறமா கொஞ்சமாக பொரி, இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம மேலே ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா சுண்டலை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ மசாலா வேணுமோ அந்தளவு நீங்கள் நிறையாவோ குறையவோ சேர்த்துக்கலாம். இது மேலே நம்ம கீழே அசம்பிள் பண்ண மாதிரியே மறுபடியும் வெங்காயம், கொத்தமல்லி, கேரட் தூவியாச்சு, கூடவே கொஞ்சமாக பொரி. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். எல்லாத்துக்கும் வீட்டில் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டேப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். லைக் ஷேர் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க.